அது ஒரு காகம் வசதியான வீடு ஒன்றின் வரவேற்பறையாது. 80 வயது மதிக்கத்தக்க முதியவர் ஒருவர் ஜன்னலுக்கு அருகில் சாய்வு நாற்காலியில் அமர்ந்திருக்கிறார். மூதாட்டியான அவரது மனைவி அவர் அருகில் அமர்ந்து தன் இடுங்கிய கண்களால் திருமறை ஓதிக்கொண்டிருக்கிறார். நன்கு படித்து பெரிய பதவியில் இருக்கும் 45 வயதுடைய அவர்களின் மகனும் தனது லேப்டாப்பில் ஏதோ வேலை செய்து கொண்டிருக்கிறார். திடீரென ஒரு காகம் முதியவரின் அருகில் இந்த ஜன்னலில் வந்து அமர்ந்தது. என்ன இது என்று கேட்டார் முதியவர். லேப்டாப்பிலிருந்து கண்களை விலக்கிய மகன் சொன்னார், அது ஒரு காகம். சில நிமிடங்கள் கழிந்தன. அந்த முதியவர் மீண்டும் கேட்டார், என்ன இது? இப்பதானே சொன்னேன் அது ஒரு காகம் என்றார் மகன். சிறிது நேரம் கழித்து 3ஆம் முறையாக அந்த முதியவர் தன் மகனிடம் கேட்டார், என்ன இது? சற்று எரிச்சலான குரலில் மகன் பதிலளித்தார், அது ஒரு காகம் காகம். இன்னும் சிறிது நேரம் கழித்து அந்த தந்தை 4வது முறையாக அதே கேள்வியை கேட்டார், என்ன இது? மகனோ பொறுமையை இழந்து விட்டார். தனது தந்தையை பார்த்து அவர் கத்தினார், அதே கேள்வியை ஏன் திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க? எத்தனை முறைதான் பதில் சொல்வது? அது ஒரு காகம் என்று. இதை கூட உங்களால் புரிஞ்சுக்க முடியலையா? முதுமை அடைந்து விட்டதால் மீண்டும் சிறு குழந்தை போல் ஆனதாலோ என்னவோ தந்தையின் முகத்தில் எந்த ஒரு உணர்ச்சிகளும் தென்படவில்லை. அவர் அருகில் அமர்ந்து அமைதியாக குரானை ஓதிக்கொண்டு அவரது மனைவி எழுந்து தமது அறைக்கு சென்று திரும்பினார். அவரது கையில் மிக பழைய நாட்குறிப்பு ஒன்று இருந்தது. அது அந்த தந்தையின் நாட்குறிப்பு. தன் மகன் பிறந்ததிலிருந்து அவர் அதில் எழுதி வந்தார். அதில் ஒரு பக்கத்தை திறந்த தாய் அதை தன் மகனிடம் கொடுத்து படிக்க சொன்னார். அந்த பக்கத்தில் இவ்வாறு எழுதப்பட்டிருந்தது, எனது சின்னஞ்சிறு மகன் என்னுடன் உட்கார்ந்திருக்கும்போது ஜன்னலில் ஒரு காகம் வந்து அமர்ந்தது. என் மகன் அது என்ன என்று 23 தடவைகள் கேட்டான். அது ஒரு காகம் என்று நான் 23 தடவைகளும் பதில் சொன்னேன். அவன் ஒவ்வொரு முறை அந்த கேள்வியை கேட்டபோதும் நான் அவனை பாசத்துடன் அணைத்து கொண்டேன். அவன் திரும்ப திரும்ப கேட்ட அதே கேள்வி என்னை எரிச்சலடைய செய்யவில்லை. அதற்கு மாறாக கள்ளக்கபடமற்ற அச்சிறு குழந்தையின் மீது எனக்கு பிரியம்தான் அதிகமானது. இதை படித்த மகனின் கண்கள் பனித்துவிட்டன. 23 தடவை அதே கேள்வியை கேட்டபோதும் தன் மீது பாசமழை பொழிந்த தன் தந்தை மீது எரிச்சல் அடைந்ததற்காக அவரது மனம் வருந்தியது.